தைரியசாலினா யாரு? டக்குன்னு சொல்லுவோம். வீரன்னா யாரு? அதாவது ஒரு 10 பேர் அடிச்சு தூக்கி போடுறான், அவன் தான் வீரன். ஒரு பெரிய மிருகம் வருது அடக்குறான், அவன் தான் வீரன். இருக்கலாம். ஆனாலும் இந்த தைரியம், வீரம் எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு நியாயமாகப்படுது. ஒரு சபையில் அதை சொல்ல நினைக்கிறீங்க. மெஜாரிட்டி உங்க பக்கம் இல்லை. இருந்தாலும் உங்களோட கருத்து நியாயமாக இருந்தா நீங்க வெளிப்படையாக சொல்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாகணும். 4 பேர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே, அவங்க பக்கம் தானே இருக்கிறாங்க, கூட்டு சேர்ந்துருக்காங்களே, நம்மளை புறக்கணிச்சிருவாங்களே, இந்த பயமெல்லாம் இல்லாம துணிச்சலாக நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் தைரியம். அதுக்கு ஒரு பெரிய தைரியம் தேவை. பிறரை பார்த்து பயப்படாம சொல்ற விஷயம் பெரிய தைரியம். தென் ஒரு இடத்துல நீங்க ஒரு விவாதம் பண்றீங்க, சண்டையே போட்டுட்டே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது நீங்க பண்ண விவாதமோ சண்டையோ தவறு அப்படின்னு தெரியுது. உடனே நீங்க அவங்களோட சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், சமாதானமாக போகணும். அதுக்கு ஒரு பெரிய தைரியம் தேவை. நான் சமாதானமாக போக மாட்டேன், சண்டை போட்டு என்ன பேசுறது, நான் இப்படி மன்னிப்பு கேட்கறது செய்யாதீங்க. அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய தைரியம் தேவை. தப்பை செய்யறத விட செஞ்ச தப்பு நினைச்சு திரும்புறதுக்கும் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் தான் தைரியம் ஜாஸ்தி வேணும். சில பேர் பாருங்க கம்போஸ் சொல்லிட்டு உட்காந்துக்குருவாங்க. இதை தாண்டி நான் வரமாட்டேன், வடிவ சொல்லுவார் இல்லையா, இதை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன், அது மாதிரி பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நானும் வரமாட்டேன் நீனும் வரக்கூடாதுன்னு. சம்டைம் வெளியே வாங்க, முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்குள்ளேயே சேஃப் அண்ட் செக்யூரா வாழணும்னு நினைக்காதீங்க. சம்டைம் வெளியே வர்றதுக்கு பெரிய தைரியம் தேவை, முயற்சி பண்ணி பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் மேலாக சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவன் தைரியம் தேவையில்லை, நான் யாரும் சப்போர்ட்டும் வாங்க மாட்டேன், அந்த வரட்டுக்கு வரும் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னு வரும்போது தயங்காம மற்றவங்க உதவி கேடுங்க. அதுவும் ஒரு பெரிய தைரியம். உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் தீக்கி போட்டுட்டு அதுல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையத்தை கொடுக்கும், ஒரு இது அழுத்தத்தான் கொடுக்கும். உதவி கேட்டு பழகுங்க, அதுவும் ஒரு பெரிய தைரியம் தான். இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலையும் எதிர்கொள்ள பழகுங்க. அதுக்கு தேவைதான் தைரியம்.